The deepest burns caused by fire will heal one day, but the internal hurts is not easy to be healed. தீனால வருகிற புண்கள் கூட ஆறிடுமா, ஆனால் உள்ளான காயங்கள் ஆறுவது லேசானதல்ல என்று சொல்லப்படுகிறது. Medicines cannot heal the problem in the soul. ஆத்துமாவில் இருக்க பிரச்சனையை எந்த ஒரு மருந்துகளாலும் குணமாக்க முடியாது. There's one solution, the word of Almighty God. தேவாதி தேவனுடைய வல்லமையான படைத்தவரின் வார்த்தைகள் மட்டுமே நம்முடைய உள்ளான காயங்களை ஆற்ற முடியும். That's why the Bible says, Isaiah 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. He will satisfy your soul in drought. ஆத்துமாவை வறட்சியில, in scorched and dry places, he satisfies our soul, not the body. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை காக்கிறவர், பண்படுத்துகிறவர், நமக்கு அன்றாட தேவை கொடுக்கிறவர் மட்டுமல்ல. There is something deeper. God wants to satisfy your soul. உங்களுடைய ஆத்துமாவை வறட்சியில் நீங்கள் போகும் பொழுது, which means when you are internally hurt and falling into depression, மன சோர்வில் வறட்சியை போல நீங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, God wants to take you out and satisfy your soul. உடைய ஆத்துமாவை திருப்தியாக்க விரும்புகிறார், so that you will be at peace. Body's wounds can be healed by medicines, but soul can be healed only by the word of God. உங்களுடைய internal healing comes only through the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலம்தான் உள்ளான மனதிலே ஆழங்களில் இருக்க காயங்கள் ஆற்றப்பட முடியும். Just keep sowing the word of God. That's the seed. Hebrews 4:12, the word of God divides soul and spirit. ஆண்டுடைய வார்த்தை ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. The word of God is the only solution for our soul and spirit. நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆவிக்கும் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். Let's pray. Father God, thank you for your wonderful word. அப்பா, ஆத்துமாவிலே இருக்கிற எல்லா காயங்களையும் நீக்கி உள்ளான காயங்களை நீர் ஆற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி. பொழுது ஆற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி. Thank you for this greatest hope we have in you. In Jesus' name, amen.